வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அண்ணாமலையின் அதிரடி ஆட்டம் ஆரம்பமாம். புதிய கட்சி தொடங்குகிறாரா? சமூக வலைத்தில் வைரலாகும் விண்ணப்பம். வாங்க வீடியோவை மூலியமாக காண்கலாம். அதாவது தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்கள், தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை கடந்த சில மாதங்களுக்கு முன்பே அந்த பொறுப்பிலிருந்து விலகினார் என்றும் கூறப்படுது. அதை அடுத்துதான் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த நயினா நாகேந்திரன் அவர்கள் பாஜகவின் மாநில தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளாராம். அதிமுக பாஜக கூட்டணியில் அண்ணாமலைக்கு விருப்பமில்லாததால் அவர் ஓரமாக கட்டப்பட்டதாக தகவலும் வெளியாகியுள்ளது. அதன் பின்னர் என்னவோ அண்ணாமலை கட்சி நடவடிக்கையில் இருந்து சற்று விலகியே இருந்த அண்ணாமலைக்கு நயினா நாகேந்திரன் செயல்பாட்டில் அதிருப்தி ஏற்பட்டுள்ளதாக கட்சி வட்டாரத்திலும் பேசப்பட்டது. மேலும் பாஜக சார்பில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் குறைந்ததாகவும் அவரது ஆதரவாளர்கள் ஆதங்கத்தையும் தெரிவித்துள்ளனர். அதைத் தொடர்ந்துதான் இதை தவிர நயினா நாகேந்திரன் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் பேனர்களில் அண்ணாமலையின் புகைப்படம் இடம்பெறாதது அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் மிகுந்த வருத்தத்தையும் ஏற்படுத்தி. தமிழகத்தில் அண்ணாமலைக்கு என தனி இளைஞர் பட்டாளமே இருக்கிறதாம். அண்ணாமலை என்றாலே தமிழக பாஜக தலைவராகி பதவியேற்ற பின்னர் தான் குக்கிராமங்கள் கூட பாஜக வளர்ச்சி பெற்றது என்றும் அவர் விஷயம் கூறியுள்ளாராம். அதனைத் தொடர்ந்துதான் இந்த சூழலில் நயினா நாகேந்திரன் மீதான அதிருப்தி காரணமாகவே ஆக்டிவ் அரசியலிலிருந்து சற்று விலகியிருந்த அண்ணாமலைக்கு தேசிய அளவில் பொறுப்புகளும் வழங்கப்பட்டதா பாஜக மேலிடம் உறுதியளித்துள்ளது. இதை அமித்ஷா கூறுகையில் அவருக்கு தேசிய அளவில் பொறுப்பு கிடைக்கும் என்ற தகவலும் உறுதியாகி இன்னும் வெளியேறலை என்றும் கூறப்படுகிறது. அநேகமாக அடுத்த பாஜகவின் தேசிய தலைவராக யார் என்பதை முடிவு செய்த பின்னர் தான் அண்ணாமலைக்கு தேசிய அளவில் பொறுப்புகளும் வழங்கப்படும் என்று பாஜக வட்டாரங்கள் கூறுகிறது. இந்த வகையில் தான் பாஜக பொதுச் செயலாளர் பொறுப்பு அண்ணாமலைக்கு வழங்கப்படலாம் என்று அவரது ஆதரவாளர்களும் தெரிவித்து வருகிறார். அது மட்டுமின்றி இது ஒருவரும் இருக்க அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் அவருக்கு தனி கட்சி தொடங்குமாறு வலியுறுத்ததாகவும் தகவல் கசிகிறதா. இதற்கு வலு சேர்க்கும் விதமாகத்தான் டெல்லியிலிருந்து குரல் ஒன்றும் எழுத்து வருகிறதா. அண்ணாமலையின் அன்பு கூட்டம் என்ற பெயரில்தான் இணையதளத்தில் விண்ணப்பம் ஒன்று வைரலாகி வருகிறதா. உறுப்பினர் படிவம் என்ற பெயரில் பகிரப்படும் அந்த விண்ணப்பத்தில் உறுப்பினர் பெயர், வயது, பிறந்த தேதி, ஆரம்பித்த தொகுதி, வாக்காளர் அடையாள அட்டை என அனைத்து விவரங்களையும் அதில் இடம்பெற்றுள்ளன. இது அண்ணாமலையின் அடுத்த கட்ட அரசியல் நபராக கருதப்படும் என்று மக்கள் மத்தியில் பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாகத்தான் அண்ணாமலை அன்பு கூட்டத்தின் துணைத் தலைவர் சாஜன் எம்மிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் கூறியிருக்கிறார். அண்ணாமலையின் அன்பு கூட்டம் அண்ணாமலை IPS ரசிகர் மன்றம் தான் செயல்படுகிறது. இதன் தலைமையகம் டெல்லியில் அமைந்துள்ளது. தமிழகத்தில் உடுமலைப்பேட்டை, கோவை, சென்னை போன்ற நகரங்களும் எங்களுக்கு கிளைகள் இருக்கின்றன என்றும் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்துதான் அண்ணாமலைக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் பெற்று வருகிறது என்று கூறப்படுகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.